ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதிக்காக நான் ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. அன்பு தேவ ஜனமே, நம்மளை கரங்களை உயர்த்தி நம் ஜெபத்துக்குள் செல்ல போகிறோம். கர்த்தர் இன்னைக்கு பேச போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கை வைத்து எல்லாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே, அக்டோபர் மாதம் முதல் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 மாதம் காத்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு கொடுக்கப்படுற வாக்குதத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தனோடு பேசுவேராக. இடைப்படும்படியா செபிக்கிறையா. செய்தி கேட்கிற ஒவ்வொரு கர்த்தாவே, அன்பு பிள்ளைகளுக்காக, அந்த விசுவாச மக்களுக்காக, அந்த ஊழியக்காரர்களுக்காக, கர்த்தர் நேசிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறோம். தமிழ் மக்களுக்காக செபிக்கிற சுவாமி, கர்த்தர் யாவரை காத்துக்கொள்ளும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். அந்த ஜுரத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே, கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமை கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். அந்த சிறு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அந்த வாலிபருக்காக செபிக்கிறேன். முதிர்ந்த மக்களுக்காக செபிக்கிறோம். தலிஜுரம் நீங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். எல்லா குடும்பங்களில் உம்முடைய அக்கினி பாயும்படியாக, உம்முடைய சமாதானம் பாயும்படியாக, வல்லமை பாயும்படியாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறையாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, அக்கினி மூடி மறைக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லா தடையும் உடைத்து நிறுவனமாக்கும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறையா. கர்த்தர் நடச்சுவீராக. செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் இளைப்பாறுதல் உண்டாகும்படியா செபிக்கிறேன். கர்த்தர் அனுக்கிரக செய்து நடத்துங்க ஆண்டவரே. நாமத்திற்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தம் யாவரையும் மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஒரு சிறு கோரசை பாடி கர்த்தர் வார்த்தையை நாம் இன்னைக்கு கேட்க போகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனைக்கும் காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆமென். காக்கும் கரங்கள் உண்டனைக்கு காத்திடுவார் கிருபையாலே. இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. நம்மை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்டோபர் மாதம் முதல் தேதிக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு வார்த்தை நாம் இன்னைக்கு வாசித்து செபிக்க போகிறோம். வாகத்துமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 25:19 எடுத்து வாசிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவப்பிள்ளையே, என்ன வாசிக்கும் 25:19 அது 3 பாயிண்ட் வாசிக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வாசிக்கிற? நீ சுதந்திரிக்க போற அந்த தேசம், அந்த பிளெஸிங் வந்து யாருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 2வது காரியம் என்ன? சத்துரு விளக்க போறாரு. 3வது கர்த்தர் இளைப்பாறை கொடுக்க போறாரு. 4வது அதை மறக்காம தைரியமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவச்சனவே, கர்த்தர் கொடுக்கிற இன்றைக்கு ஒரு பிராமிஸ், ஒரு வாக்குத்தத்தம் என்ன? அக்டோபர் மாசம் 1 தேதியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சுதந்திரிக்க போற உன்னுடைய ஆசீர்வாதம், நன்மைகள் யாருக்கும் போகாது. ஆண்டவருக்கு 9 மாசம் கஷ்டப்பட்டு வந்திருப்ப, சொத்தை இழந்திருப்ப, சுகத்தை இழந்திருப்ப, பணத்தை இழந்திருப்ப, செல்வாக்கு இழந்திருப்ப, படிப்பு இழந்திருப்ப. ஆனா கொடுக்கிற பிராமிஸ் என்ன? சாத்தா பிடுங்கி வச்சிருப்ப எல்லாவற்றையும். இந்த அக்டோபர் மாசம் நீ அதை சுதந்திரத்துக் கொள்ள போகிற. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்வாயா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் 3 காரியங்கள் நீ சுதந்திரிக்க போற. உன் சொந்த தேசம், சொந்த ஆசீர்வாதம், சொந்த மகிமையா நீ இழந்து போயிருக்கிறான். 9 மாசமாக நிச்சயமா அக்டோபர் மாசம் நீ சுதந்திரத்துக் கொள்ள போகிற, பெற்றுக் கொள்ள போகிற. கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லாம் இங்கேயும் போய்விடல. சாத்தான் திருட வந்திருக்கிறான். ஆனா வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் விலக்கி பாதுகாக்க போறாரு. ஆண்டவர் கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் ஆகட்டும். என்ன உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மனுஷன் ஏமாத்திருப்பான், உன்னை கோற்றி ஏமாத்திருக்கும், உலகவனை ஏமாத்திருக்கும், சொந்தவனை ஏமாற்றி இருக்கும், உடம்பவனை ஏமாத்திருப்பாங்க, உன் சொத்தை பிடுங்கி இருப்பாங்க, உன் பொருளை பிடுங்கி இருப்பாங்க, உன் பணத்தை பிடிங்கி வச்சிருப்பாங்க, உன்னை ஏமாற்றுவாங்க, ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏமாற்றுவாங்க. கர்த்தர் அக்டோபர் மாசம் யாவற்றை சுதந்திரத்துக் கொள்ள போகிறாய். அல்லேலூயா. கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த வார்த்தையை வாசிங்க. எல்லாரும் மேல அபிஷேகம் இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய கரம் இறங்கிட்டு இருக்குது. தேவ சனமே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரா, ஏன் அழுகிறாய்? ஏன் துக்கப்படுகிறாய்? ஏன் போராடி கொண்டிருக்கிறேன்? இந்த வார்த்தையின் வல்லமை பலமாய் இறங்கிட்டு இருக்குது. நிச்சயம் இந்த வார்த்தைக்கு கிரியை செய்ய போகிறது. ஞாபகத்தை காதப்புறாய். இந்த அக்டோபர் மாசம் முதல் கர்த்தர் கொடுக்கிற நீ சுதந்திரிக்க போற ஒரு ஆசீர்வாதம் எல்லாம் சாத்தா விலக்கி கொண்டு போயிருப்பான். கர்த்தர் திருமணக்கு விலைக்காக ஒப்படைக்க போறாரு. இப்படி கொடுக்க போற இயேசுவே, நீ திரும்ப பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு தேங்க்ஸ் பண்ண போகிறேன். கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறேன். சபைக்கு போய் சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தர் செய்வாரா? தேவன் செய்ய போறான். அக்டோபர் மாசம் நீ விட்டு உன் கைக்கு திரும்ப வரும். உன் பணம் திரும்ப வரும். சொத்து உனக்கு திரும்ப வரும். சாத்தான் ஏமாத்தி போயிருப்பான். ஆனா கர்த்தர் சத்துரு விலக்கி செல்லப்படுறாரு. எத்தனை பேர் சொத்தை ஏமாத்தி வாங்கியிருப்பான், பொய் சொல்லி வாங்கியிருப்பான். நிரகதியா நிற்கிறேன், பரதேசியா நிற்கிறேன், மனம் உடைந்து நிற்கிறேன். உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? திரும்ப யாவும் கிடைக்குமா? உனக்கு சொத்து உனக்கு திரும்ப கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். உன் மகிமை இழந்திருப்ப, உன் அபிஷேகத்தை தேர்ந்தெடுத்து மாசம் கொடுக்க போறாரு. நீ ஊழியத்துல பிரகாசிக்க போற, குடும்பத்துல பிரகாசிக்க போற. கர்த்தருடைய பெரிய சாட்சியாய் தேவன் நிறுத்த போறாரு. கைவர்த்தி ஆமென் சொல்லுவோம். அது 2வது வரி வாசிங்க. 20:19 2வது வரி வாசிங்க. செகண்ட் வரி வாசிங்க. சீக்கிரம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது கீழ் வரி வாசிங்க. சத்துரு விலக்கி வாசிக்கலாம். உன்னுடைய சத்துருக்களை எல்லாம், சத்துருக்களை எல்லாம், சத்துரு நன்மை சத்துருவா மாறி இருப்பான். நீ நம்பனிய சொந்த சத்துருவா மாறிட்டான். உன்னை ஏமாத்தினான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு நம்பி வந்திருக்கிற. கர்த்தர் கைவிடுவாரா? இயேசு கைவிடவே மாட்டாரு. கர்த்தருக்காக பெரிய யுத்தம் செய்ய போற அக்டோபர் மாசத்துல நீ ஜெயத்தை பெற்றுக் கொள்ள போறேன். விட்டு போன அவங்களுக்கு திரும்பி வந்து சேர போகுது. சத்துருக்கத்தை விலக்கி போட போறாரு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பெரியாரா இருக்கலாம். கர்த்தர் விலக்கி போட போறாரு. நீ சுதந்திரத்துக் கொள்ள போற ஆசீர்வாதத்தை மகிமை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாசியா சத்துருக்களை விலக்கி
உன்னை இளைப்பாறும் பண்ணும் பொழுது இளைப்பாறல் பண்ணும்போது இந்த 9 மாசம் ஒரே ட்ரஸ்ட், ஒரே டிப்ரெஷன், ஒரே போராட்டம், தூக்கம் இல்லை, சரியா சாப்பிட முடியல, உடம்புல வியாதி, மனசுல போராட்டம், மனசுல பெரிய உடைச்சல், எந்த பக்கம் போனாலும் ஒரு துக்கம், எந்த பக்கம் பெரிய பாடு, பெரிய கஷ்டம், பெரிய பணக்குறைவு, பெரிய நஷ்டம், பிள்ளைமத்து சமாதானம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தீங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை இந்த மாசம் இளைப்பாற பண்ண போற ஆண்டவர். இளைப்பாறு என்பது சமாதானத்தை குறிக்குது. உன் மனசுக்கு சமாதானம் கிடைக்க போகுது. இந்த 9 மாசமா ஒரே டென்ஷன், ஒரே போராட்டம். இந்த 10ஆம் மாசம் கர்த்தர் நீ இளைப்பாறலா இருக்க போற. மனதில் பெரிய மகிழ்ச்சி உண்டாக போகுது, ஒரு சமாதானம் உண்டாக போகுது. இந்த அக்டோபர் மாசம் நீ சமாதானமா இளைப்பாற போகிற. கர்த்தர் செய்வார், உனக்கு தேவன் செய்ய போறாரு. தேவன் செய்ய போறார் சகோதரி. 9 மாசம் ஒரே போராட்டம், பயங்கரமான டிப்ரெஷனு, ரொம்ப டீப் டிப்ரெஷனு, ஆழமான ஒரு மன அழுத்தம். யாரும் சொல்ல கஷ்டப்பட்டு மனசுல மிகப்பெரிய வருத்தம், கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தேன், குமரி கொண்டே இருந்தேன். அதை கர்த்தர் சொல்றாரு, நட்டுவாசம் இளைப்பாறு பண்ண போற. இளைப்பாறுனா சமாதானமா நீ வாழ போகிற, சந்தோஷமா நீ வாழ போகிற, மன ஆறுதல் பெற்று வாழ போகிற. கர்த்தர் செய்வார், உனக்கு நிச்சயமா தேவன் செய்ய போறாரு. இதை நீ மறக்காத சகோதரியே, சகோதரா, ஊழியக்காரனே, நீ படுத்த படுக்கையா இருந்த, நடக்க முடியாம இருந்த, உழுது போக முடியாம இருந்த, நடக்க வைக்க போறாரு. திரும்ப எழும்ப போற ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்து அவர் நாமத்துக்கு திரும்ப ஊழிய செய்ய போற, சபையை நடத்த போற. கர்த்தர் நீ ஓடி உழைக்க போகிறேன். உனக்கு கர்த்தர் வாழாக்காம தலையாக்குவான். நீ கீழாக்கப்படாமல் மேலாக்கப்படுவான். சாத்தான் அழித்து கொண்டே இருந்தான், ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே. நீ திரும்ப எழும்பி போறேன். திரும்ப நான் சுவாசிக்கிறேன், வெட்கப்பட்டே போக மாட்டேன். கர்த்தர் இளைப்பாறு கொடுக்க ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வரி வாசிங்க. ஆண்டவருக்கு மகிமை. நீ அமிலேக்கின், அமிலேக் என்பது மாமிசம். அமிலேக் ஒரு கூட்டம் எழுப்பினே இருக்கு, உன்னை குற்றப்படுத்துவாங்க. சபைக்கு போனா குற்றம், சபைக்குள்ள குற்றம். அமிலேக் என்பது ஒரு பெரிய மாம்சத்தை குறிக்குது. மாம்சத்தின் ஆவி, ஒரு இச்சையின் ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமிலேக்கின் கூட்டம் உன்னை தொந்தரவு பண்ணினே இருந்திருக்கும், உன்னை கஷ்டப்படுத்தினே இருந்திருக்கும். வேலை போன பிரச்சனை, வீட்டுக்குள்ள வந்த பிரச்சனை, சபைக்கு போன பிரச்சனை, நடந்து போன பிரச்சனை, பிரச்சனை வந்து ஒரு ஆவி டிஸ்டர்ப் பண்ண. அமிலேக்கின் ஆவி, நான் விசுவாசிய அதை முறியடிக்க போகிறேன். அந்த ஆவியை முறியடிக்க போகிறேன். அந்த மனுஷக்கிரியை முறியடிக்க போகிறேன். உனக்கு எத்தனையோ பேர் மந்திரம் வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். படுத்தா தூக்கம் வரல, கை கால் மறுத்து போகிறது, ஆற்று வலிக்குது, நெஞ்சு வலிக்குது, உடம்பு வலிக்குது, மாத்திரை சாப்பிடும், ஒண்ணுமே கேட்கப்படல. கர்த்தர் சொல்ல வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் அமிலேக்கிய பிசாசகத்தை முறியடிக்க போறாரு. அமிலேக் என்ற வார்த்தைக்கு மாமிசம் என்று பொருள். அமிலேக் என்ற வார்த்தைக்கு யுத்தம் என்று பொருள். அமெரிக்காக இந்த மாம்சமாக இந்த ஆவி உன்னை தொந்தரவு பண்ணினே இருந்துச்சு. வாழ விடாம, ஜெபிக்க விடாம உன்னை தொந்தரவு பண்ணேன்னு கர்த்தர் சொல்ல, நீ அதை அழிய பண்ண போகிற. நீ அதை அழிக்க போற. இயேசுவின் நாமத்துல எப்படி உன் ஜபத்தில் அழிக்க போகிற. உன் பரிசுத்த வாழ்க்கையாக அமிலேக் இந்த ஆவியை நீ அழிக்க போகிற. சாத்தா வெட்கப்பட்டு போக போறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் வாசிக்கிறோம். அமிலேக் இந்த ஆவியை நீ அழிக்க போற. தேவன் அல்ல, நீ பண்ற முழங்கால் ஜபத்தினாலே அவன் வைக்கிற மந்திரம் எல்லாம் திரும்ப அவனுக்கு போகுது. கர்த்தர் யுத்தம் பண்ண போறாரு. ஆமென் சொல்லுங்கப்பா. எத்தனை மந்திரம் வச்சாங்க உன் வேலைக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு செத்துப்போ மந்திரம் வச்சாங்க. நீ படுத்த படுக்கையா இருந்து அவங்களுக்கு அந்த மனுஷனை எழுமந்து மந்திரம் வச்சுனே இருந்தாங்க. கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தம் என்ன உனக்கு இந்த மாசத்துல? நீ பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. அவங்களுக்கு அந்த மனுஷன் அவனுக்கு யுத்தம் பண்ணினே இருந்தாங்க. மந்திரம் வச்சு தகடு மந்திரம் வைக்கிறது, உமத்தையா மந்திரம், எல்லா மந்திரமே இன்னைக்கு செத்து குப்பையா போயிடுச்சு. நீ தான் ஜெயம் பெற்ற அக்டோபர் மாசத்துல. இந்த மாசம் போது நீ ஜெயிக்க போற. அதான் கடைசி வரை வாசிங்க. அப்ப அமிலேக்கினுடைய வாசிக்கலாம். நீ அமிலேக்கின் பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்ட நீங்க, உபவாசிக்கிற நீங்க, சபைக்கு போற நீங்க தான் அமிலேக்கு அழிக்க பண்ண போறீங்க. அழிக்க பண்ண கத்தி குத்துறது இல்ல, ஜபத்துல அழிக்க போறீங்க. நீ பண்ற உபாசத்துல சாத்தனை அழிக்க போறீங்க. நீ எடுக்கிற ஒவ்வொரு ஜபத் சோத்திரத்துல சாத்தனை அழிக்க போறீங்க. உன் வீட்டுக்கு எத்தனை 1000 மந்திரம் வச்சாலும், தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, பயந்து நடுங்கி விலகி போகாது, நின்று பார். யுத்த கர்த்தருடைய இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் சொல்றாரு, அழிய பண்ண அமிலேக்கினுடைய வாசிக்கிறோம். வானத்தின் கீழ் இராதபடிக்கு எத்தனையோ வருஷம் மந்திரம் வச்சுனே இருந்தாங்க. அவனை காணப்படாம போறான், போறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ அவனை ஜெபம் பண்ணி பார்த்தா ரட்சிப்படுறதா தெரியல. ஏன் தெரியுமா? சத்துரு கிரியை பண்ணினே இருக்கிறான். நீ அழிஞ்சிடணும், நீ செத்துடணும், நீ மண்ணுக்கு மண்ணா போயிடணும். நீ சாவ மாட்ட, செத்து போக மாட்ட, உயிரோடு தான் வாழ்வ. ஊழியம் செய்வ ஆண்டவருக்கு பிள்ளைங்க வாழ்வாங்க, நீ வாழ்வ, குடும்பம் வாழும், ஊழியம் வாழும். நீ செத்து போவே மாட்ட. சத்தாவுக்கு செத்து போயிடும், மந்திரம் செத்து போயிடும், பிலிஸ்து செத்து போயிடும், சுரும செத்து போயிடும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழிய பண்ண கடவாய். கடைசி என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிற கடைசி வரி மட்டும் வாசிங்க. இதை மறக்க வேண்டாம். இதை மறக்க வேண்டாம். Don't forget. Sister, brothers, pastors, don't forget. அப்படி என்ன அர்த்தம்? கர்த்தர் செய்கிற காரியத்தை மறந்துடாத. நின்று வேடிக்கை பார்க்க போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுத்த மாசுடைய வாக்குத்தத்தம் என்ன? 25:19 என்ன வாசித்தோம்? முதலாவது சுதந்திரித்துக் கொள்வேன், உன் ஆசீர்வாதத்தை இழக்க மாட்டேன். இரண்டாவது இளைப்பாறுதலை சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது உனக்கு யாவெல்லாம் விசுவாசிக்கிறேன் அவன் செத்து போட இயேசு நாமத்தை கர்த்தர் தோமணிட்டே இருக்கிறார். பொறுத்திருந்து பாருங்கள். நீ சண்டைக்கு போக வேண்டாம், கோச்சுக்கு போக வேண்டாம், எதுவுமே செய்ய வேண்டாம். முட்டி போட ஜெபிக்க 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 எல்லா சத்துரும் தரமட்டும் போயிடுவாங்க. மனுஷன் அழிய மாட்டான், சாத்தோட கிரியை அழியும். பயப்படாதீங்க. கடைசி என்ன வாசிக்கிறோம்? 25:19 இதை நீ மறக்க வேண்டாம், இதை நீ மறக்க வேண்டாம். நீ சுதந்திரத்துக் கொள்ள போகிற இளைப்பா சமாதானம் நீ வாழ போற. இந்த அக்டோபர் மாசத்துல மூன்றாவது காரியம் என்ன? அமிலேக்காக இந்த பிசாசு கிரியை அழிக்க போற. நீயே எப்படி? உடைய உலக ஜபத்தின் மூலமாக கர்த்தர் செய்வார். அவனுக்கு இந்த வார்த்தை வாழ்க்கையில நிறைவேற்றப்படுமா? சகோதரா, நீ யாரா இருக்கலாம், எந்த விசுவாசியா இருக்கலாம், கொடுக்கிற இந்த ப்ராமிஸ், அக்டோபர் மாசம் ப்ராமிஸ் வாழ்க்கை நிறைவேற்றியே தீரும். இந்த வார்த்தை நான் கொடுக்கிறேன், கர்த்தர் கொடுக்கிற வசனம் உனக்கு. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப நீ வாசி வீட்டில் உட்கார்ந்து கர்த்தரோட பேசுவாரு. 3 பிளஸிங் கிடைக்கும் உனக்கு. சத்துருக்களை விளக்குறாரு. நீ சோர்ந்து கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். 2வது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். 3வது அமிலேக்க அந்த ஸ்பிரிட்டை கர்த்தர் அழிப்பாரு. நீ ஜெயித்து நீ அழிக்கப்படுற இயேசுவின் நாமத்துல நீ மறக்காம ஜெபித்து கொண்டது. நீ புதிய ஆண்டில் பிரவேசிப்ப ஆண்டு நாமத்தினாலே கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இந்த மகத்துவமுள்ள வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் ஜெபம் செய்வோம் கையில் உயர்த்தி. ஹல்லேலூயா. பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லம் இறங்கட்டும். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னேசு பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீ கொடுத்த இந்த உபாகம் 25:19க்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த கேட்ட மக்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். கேட்கப்படுற மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். நீ கொடுத்த 3 பிளஸிங்கள் இருக்கப்பா. நாங்கள் வாசித்தோம், தியானம் பண்ண பேசியிருக்கிறேங்க தாவே. இது கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க எல்லா சஞ்சலங்களும் நீங்கும்படியாக, ஒரு குடும்பத்தை இளைப்பாறுதல் பெருகும்படியாக, சமாதானம் பெருகும்படியாக, எல்லா குடும்பங்களில் அக்கினி பெருகும்படியாக, சாத்தான் விலகி போகும்படியாக, தேவன் கிரியை செய்யும்படியாக செபிக்கிறோம். கேட்டு அவரை பலப்படுத்துவீராக. இயேசு ரத்தத்தை அவரை மூடி மறைக்கட்டும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லும் யாவரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமே நம் யாவரை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.